வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யார் மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகப்படுற அளவுக்கு கூட இந்த வீட்ல எனக்கு யாரையும் தெரியாது மேடம். எனக்கு என் குழந்தையை யாரு கடத்துறதுன்னு தெரியணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். யாரு கடத்துனாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கணும்ல. புனிதா மேடம் போன் பண்ணி குழந்தை கிடைச்சிட்டா கேஸ வாபஸ் வாங்குறோம்னு சொன்னாங்க. எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, அதனாலதான் விசாரிக்கிறேன். இங்க பாருங்க மேடம், எப்ப வீடு புகுந்து குழந்தைய கடத்துனாங்களோ அப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கடத்தினவன் குழந்தைக்காக கடத்தினானா இல்ல சொத்துக்காக கடத்தினானான்னு எதுவும் தெரியாதுல்ல. இல்ல மேடம், இனிமே நாங்க கவனமா பாத்துக்கிறோம். நாங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம். மேடம் இல்ல, என் குழந்தைய கடத்தினவங்க யாருன்னு தெரியாம நான் இந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு நாளும் வாபஸ் வாங்க மாட்டேன். நீங்க வாபஸ் வாங்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா புனிதா மேடம் வாங்க போறேன்னு சொல்றாங்க. மேடம் குழந்தைய பெத்தவன் நான். அப்ப அவளை யாரு கடத்தினாங்க, எதுக்கு கடத்தினாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. எந்த காரணமும் தெரியாம நான் என் குழந்தைய யாரு கடத்திருப்பாங்க, இவங்கதான் கடத்திருப்பாங்கன்னு சொல்லி யாரையும் என்னால சந்தேகப்பட முடியாது மேடம். ஐயோ எனக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்கு மேடம். தேவானா, நீ சொல்றது சரியில்லை. குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறமும் நாம போலீஸ் ஸ்டேஷன் அலைய வேண்டாம். அக்கா, இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? இருந்தா சொல்லுங்க. இப்பவே நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன். தெய்வானே, புனிதா சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குமா? நம்ம கேஸ வாபஸ் வாங்கிடலாமா? குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் போலீஸ் கோர்ட்டு அலையறதெல்லாம் அவ்வளவு சரியா வராதுமா. இப்ப என் குழந்தை கிடைச்சிட்டா அதனால நீங்க எல்லாம் சொல்றீங்க. இதுவே என் குழந்தை கிடைக்காம இருந்தா அப்பயும் இப்படிதான் சொல்லிருப்பீங்களா மாமா நீங்க? தேவானா, இல்ல தேவானா, அப்பா தேவையில்லாம எதுக்கு இந்த பிரச்சனைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அக்கா, இது வீணா பிரச்சனை கிடையாது. என் குழந்தைய கடத்தினவங்க யாரு என்னன்னு தெரியாத ஒரு பிரச்சனைக்கா. அதனால இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறதுக்கு என்னால ஏத்துக்க முடியாது. புனிதா, தெய்வான பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குமா? நாம இவ்ளோ பேர் இருக்கிற வீட்டுல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு குழந்தைய எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, ஐயோ அதெல்லாம் நினைச்சா எனக்கே பயமா இருக்குமா? அவ பயம் நியாயம் தானம்மா. அவ பயத்தையும் நாம மதிக்கணும்ல. மா, நான் தெய்வான பயத்தை தப்பா சொல்லல. அப்புறம் என்னக்கா? மேடம், நாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என் குழந்தைய யாரு கடத்தினாங்கன்னு விசாரிச்சு அவங்களை சீக்கிரமா கைது பண்ணுங்க மேடம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததும் புனிதா மேடம்ங்கிறதுனால அவங்க விசாரணைக்கு அடிக்கடி ஸ்டேஷன் வர வேண்டியிருக்கும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேங்க, வரேன். ஏமா, எதுக்குமா இப்ப கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்ற? போலீஸ் இப்ப என்ன சொன்னாங்க பாத்தியா? புனிதா மாசமா இருக்கிற நேரத்துல இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டாம்னு சொன்னாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டியாமா? ஏமாமா, இந்த வீட்டுல நான் மட்டும்தான் எல்லா நிலைமையும் புரிஞ்சுக்கணுமா? நீங்க யாருமே என் மன நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்ன புனிதாக்கா மாசமா இருக்காங்கன்னு கேஸ் போட யோசிக்கிற நீங்க, அது ஏன் குழந்தை, என் குழந்தை கடத்திட்டு போனது யாருன்னு சொல்லி நான் பயப்படுறத பத்தி உங்களுக்கு கவலையே இல்லைல்ல? இந்த வீட்டுல ரொம்ப காலமா நடக்கிறது தானே. புனிதாவுக்கு ஒண்ணுனா இந்த வீட்டுக்கே வலிக்கணும். அதே நமக்கு ஒண்ணுனா இங்க யார் எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க. அண்ணி எது பேசினாலும் யோசிச்சு பேசுங்க. குழந்தைய காணும்னு சொன்னதும் புனிதா பதறி அடிச்சு போய் குழந்தைய கண்டுபிடிச்சு இப்ப காயப்பட்டு நிக்கிறதும் புனிதா தான். அவங்க மேல நீங்க தான் இறக்கம் காட்டாம இருக்கீங்க. உங்களுக்குலாம் சுயநலம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அண்ணா, இது நான் சுயநலம், இது சுயநலம்.
குழந்தை கிடைச்சிருச்சு உண்மைதான். அதுக்கு அக்கா தான் காரணம், அதுவும் உண்மைதான். ஆனா கிடைச்ச என் குழந்தைய யார் கையில கொடுக்கணும்? உங்க கையில கொடுக்கலாமா, அக்கா கையில கொடுக்கலாமா, இல்ல இந்த துர்கா கையில கொடுக்கலாமான்னு சொல்லி நான் யோசிச்சு யோசிச்சு சாகுற வழி உங்களுக்கு புரியாதுன்னு. அண்ணா, நான் கேக்குறது ரொம்ப நியாயமான விஷயம். எனக்கு என் குழந்தைய யாரு கடத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு தெய்வானா. ஆமாமா, நீ பச்சை உடம்புக்காரி, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருமா. உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. தெய்வான, நம்ம குழந்தையை காப்பாத்தி கொடுத்த அந்த கடவுள் நமக்கு திரும்பவும் எந்த சோதனையும் கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்ப எங்களை கேஸ வாபஸ் வாங்க சொல்றீங்களா? அக்கா, இது நீங்களா சொல்றீங்களா இல்ல குழந்தைய கடத்தின அவனே வந்து கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொன்னானா? இப்ப நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க? தெய்வான, நான் என்ன சொல்ல வரேன்னா, புனிதா, இதுக்கு மேல நீங்க பேசுறது எதுவுமே எடுபடாது. அதான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்காம இருக்குல்ல, போலீஸை கண்டுபிடிக்கிட்டோம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க.